வெல்கம் டு அத்தையம்மா குக்கிங் சேனல். 9 டேஸ் நவராத்திரி ஃபுட் ரெசிபீஸில் வந்து ஒவ்வொரு நாளுமே ரொம்ப ஸ்பெஷலான சுண்டல், அப்புறம் வெரைட்டி ரைஸ், பாயசம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். டே 1 அன்னைக்கு மிளகு சாதம், கருப்பு சுண்டல், அப்புறம் வந்து அவல் பாயசம். மிளகு சாதம் செய்கிறதுக்கு முதல்ல கடாயை சூடு பண்ணிக்கலாம். கடாய் சூடானதுக்கப்புறம் 2 கரண்டி அளவுக்கு நம்ம வந்து கடலை எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதும் 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துருக்க ஸ்பூன் வந்து கொஞ்சம் சின்ன ஸ்பூனாக எடுத்துருக்கேன். அதுக்கேற்ற அளவுக்கு நீங்களும் போட்டுக்கோங்க. 10 மிளகு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பும் மிளகும் பொரிஞ்ச உடனே 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இதெல்லாம் வந்து நல்லா வந்து பொரியட்டும். ஒரு காஞ்ச மிளகாவை 2 கிள்ளி வந்து சேர்த்துக்கோங்க. எல்லாம் வந்து ஒன்றா பொரியட்டும். அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த மாதிரி கோல்டன் கலரில் வரணும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு 5லேருந்து 6 முந்திரி சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். நான் எடுத்துக்கிட்டு வந்து 1 பவுல் அளவுக்கு தான் வந்து சாதம் போட போகிறேன் இதில். அதனால் நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. காரம் கம்மியாக சாப்பிடுவீங்கன்னா 1/2 ஸ்பூனே போதும். இப்போ வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். ரொம்ப வந்து வறுக்க விடாதீங்க, அப்புறம் வந்து தீஞ்சிரும். இந்த சமயத்தில் வந்து நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்துலேயே வந்து நான் லைட்டாக வந்து உப்பு போட்டிருக்கேன். அதனால் வந்து அதுக்கேற்ற அளவுக்கு இங்கே கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கிட்டேன். சாதத்தில் நீங்கள் வந்து உப்பு போட்டு வடிக்கலைன்னா உப்பு போட்டுட்டு கம்மியாக இருக்கும் போது வந்து டேஸ்ட் பார்த்துட்டு எக்ஸ்ட்ரா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. முன்னாடியே வந்து நிறையா உப்பு சேர்த்திங்கன்னா உப்பு அதிகமாக தெரியும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான மிளகு சாதம் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது கருப்பு சுண்டல். கருப்பு சுண்டல் வந்து 3 மணி நேரம் வந்து ஊற வச்சு 6லேருந்து 8 விசில் வரைக்கும் நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு விடுங்க. விட்டு நல்லா விசில் அடங்கினதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் வந்து சாதாரணமாக தான் ஜஸ்ட் தாளிக்க போகிறேன். அதனால் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவை நல்லா 4 கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம சுண்டலை தாளிச்சிக்கலாம். அவ்வளோதான், கருப்பு சுண்டல் தயார். அடுத்தது பாயசம். அவல் பாயசத்துக்கு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி வந்து நல்லா வந்து கொதிக்கிறதுக்கு வரும்போது 1 கப் அளவுக்கு வெள்ளை அவல் சேர்த்துக்கிறேன். அவல் சேர்த்துட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு வந்து வேக விடுங்க. 5 நிமிஷத்தில் வந்து அவல் வந்து நல்லா வெந்து வந்துடும். அப்பப்போ வந்து இப்படி எடுத்து விடுங்க, இல்லைனா வந்து பொங்கிடும். அதனால் வந்து அப்பப்போ வந்து கொஞ்சம் கிண்டி விடுங்க. பாருங்கள், அவல் வந்து நல்லா வெந்து வருது. இந்த சமயத்தில் வந்து ஒரு சிட்டிக்காய் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். துருவி வச்சுருக்கேன் தேங்காய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டம்ளர் வந்து நல்லா காய வச்ச பாலை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. பால் நல்லா சேர்த்திங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இப்போ வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான அவல் பாயசம் தயார். டே 2 அன்னைக்கு தேங்காய் கொத்தமல்லி சாதம், அதுக்கப்புறம் வந்து கடலைப்பருப்பு சுண்டல், ஜவ்வரிசி பாயாசம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். தேங்காய் கொத்தமல்லி சாதத்துக்கு கடாயில் வந்து 2 கரண்டி அளவுக்கு வந்து எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு
நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் வந்து கடலப்பருப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். ஒரு சின்ன காஞ்ச மிளகாவை 2ஆக வந்து கிள்ளி போட்டுக்கோங்க. எல்லாம் வந்து நல்லா பொரியட்டும். இப்போ வந்து ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். தேங்காய் கொத்தமல்லி சாதத்துக்கு வந்து நல்லா வந்து அரை மூடி தேங்காய், அதுக்கப்புறமா வந்து சும்மா ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொரன்னு அரைச்சிக்கோங்க. ரொம்ப வந்து மையாக அரைச்சிட்டிங்கன்னா நல்லா இருக்காது. அதனால் சும்மா பல்ஸ் மோடில் வச்சு சும்மா ஒரு 2 ஓட்டு ஓட்டினீங்கனாலே நல்லா கொரன்னு வந்துடும். இந்த மாதிரி பச்சை மிளகா வாசனை வந்து போகட்டும். அந்த அளவுக்கு வந்து கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து வதக்குங்க. நெய் சேர்க்கும் போது வந்து தேங்காயும் நெய்யோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா தூக்கி கொடுக்கும். நீங்கள் நார்மலாக தேங்காய் சாதம் செய்யும்போது கூட கொஞ்சமாக வந்து நெய் சேர்த்து செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை வாசனை போயிடுச்சுன்னா வந்து நம்ம இதில் வந்து சாதத்தை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் வந்து நான் கொஞ்சம் தான் வந்து உப்பு போட்டு வேக வச்சுருந்தேன். ஸோ நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து சாதத்தில் வந்து உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி வந்து வானலில் ஒட்டாமல் வரணும். இப்போ வந்து நம்ம வடித்து ஆற வச்சுருக்க சாதத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. கொஞ்சம் தேங்காய் அதிகமாக இருக்க மாதிரி இருந்தால் தான் சாதத்தை விட டேஸ்ட் வந்து சாப்பிட ரொம்பவே நல்லாயிருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான தேங்காய் கொத்தமல்லி சாதம் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஸ்வீட் கடலப்பருப்பு சுண்டல். ஸ்வீட் கடலப்பருப்பு சுண்டல்னு பார்க்குறீங்களா? ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடாயில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்து 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. துருவிய தேங்காய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. தேங்காய் வந்து வதக்கும் போதே வந்து வாசனை வரும். இப்போ வந்து ஒரு சின்ன கட்டி அளவுக்கு வெல்லத்தை வந்து நல்லா தூவி விட்டுக்கோங்க. தேங்காயும் வெல்லமும் சேர்ந்து கொஞ்சமாக வந்து இலகி வரும். நல்லா இந்த மாதிரி இலகி வரும்போது வந்து 3 மணி நேரம் ஊற வச்ச கடலப்பருப்பை வந்து குக்கரில் வந்து 4 விசில் விட்டிங்கன்னா நல்லா இந்த மாதிரி சூப்பராக வெந்து வரும். இது இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கிண்டி விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான கடலப்பருப்பு ஸ்வீட் சுண்டல் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஜவ்வரிசி பாயசம். 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி சூடானதும் அரை கப் அளவுக்கு ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். ஜவ்வரிசி சேர்த்துட்டு அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க. அப்பப்போ மட்டும் கிண்டி விடுங்க. கிண்டி விட்டிங்கன்னா இந்த மாதிரி நல்லா வந்து கண்ணாடி கலரில் வந்து ஜவ்வரிசி ரொம்ப சூப்பராக வந்து வெந்து வரும். பார்த்திங்களா? இந்த மாதிரி நல்லா வரும். இப்போ வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாம். சும்மா வந்து ஒரு சின்ன சிட்டிக்கு அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து கொடுக்கும். அதுக்காக தான் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா வந்து காய வச்ச பாலை வந்து அரை டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து பால் சேர்க்கும் போது வந்து ஜவ்வரிசி பாயசம் டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். சேர்த்து வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து பாலும் வந்து இந்த ஜவ்வரிசியோடு நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்தளவுக்கு வந்து நல்லா கிண்டி விடுங்க. இப்போ வந்து நம்ம நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்து அடுப்பு ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஜவ்வரிசி பாயசம் தயார். டே 3 லெமன் ரைஸ், வெள்ளை காராமணி, தேங்காய் பால் பாயாசம். லெமன் ரைஸ் செய்யறதுக்கு இப்போ வந்து கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து நல்லா பொரியட்டும். 1/4 ஸ்பூன் ஜீரகம், 1/4 ஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலப்பருப்பு. இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. எல்லாம் பொரியட்டும். இந்த மாதிரி வந்து கொஞ்சமாக வந்து கலர் மாறும் கோல்டன் கலரில். இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாய், பெரிய பச்சை மிளகாவை கட் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் வந்து ஒரு சின்ன வந்து சிகப்பு மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டி விடுங்க. அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் இருக்கும் போது வந்து என்னென்னா
இதெல்லாம் சேர்க்கறதுக்கு முன்னாடி தீஞ்சிரும். அதனால் வந்து அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு சின்ன துண்டு இஞ்சியை தட்டி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம் பழத்தை வந்து சாறு புழிஞ்சு வச்சுருக்கேன். அதுலேருந்து விதையை நீக்கிட்டு இதில் சேர்த்துக்கலாம். இதே அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து ரொம்ப வந்து புளிப்பு தெரியாத இருக்கும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்துட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க. ஒரு நிமிஷம் வந்து நல்லா வந்து தளன்னு கொதிச்சாலே ரொம்ப வந்து புளியோட ஃப்ளேவர் தெரியாது. எலுமிச்சம் பழத்தோட புளிப்பு நல்லா வந்து தளன்னு கொதிக்கட்டும். சாருக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் வந்து சாதத்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி சேர்த்துக்கோங்க. உப்பு வந்து சாருக்கு அளவுக்கு மட்டும் நான் இப்போ சேர்க்குறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும். சாதத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டிருந்தீங்கன்னா இப்போ சேர்க்க தேவையில்ல. உப்பு போடலைன்னா நீங்கள் இப்போ சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கிண்டிக்கலாம். நான் 1 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிட்டேன். சாதத்தை சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. புளிப்பு கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி தெரிஞ்சிச்சுன்னா எக்ஸ்ட்ரா கூட கொஞ்சம் சாதம் சேர்த்து கிண்டி விடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான லெமன் ரைஸ் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வெள்ளை காராமணி. காராமணி வந்து ஒரு 3 மணி நேரத்துக்கு ஊற வச்சு குக்கரில் 5 விசிலுக்கு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேன். நல்லா வெந்து வந்திருக்கு. இப்போ வந்து கடாயில் எண்ணெய் சேர்த்து கடுகு உளுத்தம் பருப்பு, கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள், காஞ்ச மிளகா நல்லா கிள்ளி சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கருவேப்பிலை ஒரு கொத்து, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா கொத்தமல்லி ஃப்ளேவரோட சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். பொடி எதுவுமே நான் வந்து சேர்க்கல. அப்படியே வந்து தாளித்து சாப்பிட்டாலே இந்த சுண்டல்லாம் ரொம்ப சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம வேக வச்சுருக்க வெள்ளை காராமணி அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சுண்டல் வேக வைக்கும் போதே வந்து நான் உப்பு சேர்த்துட்டேன். அதனால் வந்து இப்போ வந்து உப்பு சேர்த்துக்கல. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான வெள்ளை காராமணி சுண்டல் தயார். பாயசம். தேங்காய் பாயசத்துக்கு 1 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாம். நான் பச்சை பால் அப்படியே சேர்த்துக்கிட்டேன். அதே அளவுக்கு வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் தேங்காவை நல்லா இந்த மாதிரி பின்னாடி இருக்க தோலெல்லாம் சீவிட்டு நல்லா வெள்ளையாக பூ மாதிரி சீவி வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். தேங்காய் வந்து நல்லா வெந்து வரணும். பால்லே வந்து ரொம்பவே சூப்பராக வேகும். ஒரு 15 நிமிஷத்துக்கு மேலே ஆகும் வேகிறதுக்கு. மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா பொறுமையாக கிண்டி விட்டிங்கன்னா தேங்காய் வந்து ரொம்பவே சூப்பராக வெந்து வரும். நல்லா இந்த மாதிரி வெந்து வரும்போது பாலும் வந்து நல்லா சுண்டும், சாப்பிடவே டேஸ்ட்டாக இருக்கும். சும்மா ஒரு சிட்டிக்கை வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள், எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். கண்டன்ஸ் மில்க் பிடிக்குன்னா கண்டன்ஸ் மில்க் கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணி சேர்த்துக்கலாம். நான் வெறும் சர்க்கரை மட்டும் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணுறங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான தேங்காய் பாயசம் தயார். டே 4 தக்காளி சாதம், காராமணி, ஜவ்வரிசி பாயசம். இப்போது தக்காளி சாதம் சேர்த்துக்கு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 கிராம்பு சின்ன சின்னதாக பட்டையை வந்து கட் பண்ணி போட்டிருக்கேன். நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். அதில் எல்லாம் வந்து நல்லா பொரியட்டும். ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம், தக்காளி ரெண்டுத்தையுமே வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி போட்டிங்கன்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் வேகிறதுக்கு. தக்காளியும் வந்து கொஞ்சம் வந்து பொடியாக கட் பண்ணி போடுங்க. அப்போ தான் வந்து சீக்கிரம் வரும். இல்லைன்னா வந்து வதக்கிற நேரம் வந்து கொஞ்சம் நேரம் அதிகமாகும். அதனால தான். இப்போ வந்து பச்சை மிளகாவை சேர்த்துக்கலாம்.
ஒரு பச்சை மிளகாவை 2ஆக கட் பண்ணி 4ஆக கீறி போட்டிருக்கேன். பச்சை மிளகா வந்து நல்லா வந்து காரத்தை கொடுக்கறதுக்காக தான் நம்ம வந்து வேறு எதுவுமே இதில் சேர்க்க மாட்டோம். அதுக்காக தான் வெறும் பச்சை மிளகா மட்டும்தான். உப்பு வந்து வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எல்லாம் நல்லா வதங்கட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ வந்து அடுப்பை வந்து நல்லா சிம்மில் வச்சுட்டு பொறுமையாக வதக்கிக்கலாம். ஒரே ஒரு பூண்டை வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ரொம்ப வந்து பூண்டு ஃப்ளேவர் வர வேண்டான்றதுக்காக. நல்லா வந்து வதங்கட்டும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள் சேர்த்துக்கலாம். நல்லா வந்து இந்த மாதிரி வதங்கி வரும்போது கொஞ்சமாக வந்து வேணால் தண்ணி சேர்த்துக்கலாம். சீக்கிரம் வந்து வதங்கிறதுக்காக சும்மா வந்து 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சுருங்க. கொஞ்ச நேரத்தில் வந்து நல்லாவே வந்து வதங்கி வந்துடும். அதுக்காக தான். அப்பப்போ வந்து லைட்டாக வந்து கிண்டி விடுங்க. இப்போ வந்து சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா சாதத்தில் வந்து நான் இப்போ வந்து உப்பு போடலை. அதனால் வந்து சாதத்துக்கு ஏற்ற அளவுக்கு உப்பு போட்டுக்கிறேன். நல்லா வந்து வதங்கிடுச்சு. இப்போ வந்து நம்ம வடித்து வச்சுருக்க சாதத்தை வந்து நம்ம இதிலேருந்து ஆட் பண்ணிக்கலாம். சாதத்தை வந்து நல்லா வடித்து ஆற வச்சு சேருங்க. அப்போ தான் வந்து குழையாமல் வரும். நான் பாஸ்மதி அரிசி வந்து எடுத்திருக்கேன். இதில் சேர்த்துக்கலாம். 2 கப் அளவுக்கு சாதம் சேர்த்துக்கிறேன். நான் இப்போ செஞ்ச அளவுக்கு சாதத்தை சேர்த்துட்டு அடுப்பை வந்து சிம்மில் வச்சு பொறுமையாக கிண்டி விடுங்க. அப்போ தான் வந்து சாதம் உடையாமல் சாப்பிடவே வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கவும் ரொம்ப சூப்பராக இருக்குது பாருங்கள். ரொம்பவே சூப்பரான தக்காளி சாதம் தயார். அடுத்து நம்ம பார்க்க போகிறது காராமணி. நல்லா வந்து ரொம்ப ஹெல்த்தியானது. இதில் வந்து வெல்லம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதில் வந்து சுண்டல் வந்து இன்னும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். சுண்டல் தாளிக்கிறதுக்கு கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம். எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகா வந்து சின்னதாக வந்து இதுமாரி கிள்ளி இதில் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு வெறியும் காஞ்ச மிளகா மட்டும்தான் சேர்றேன். அதுவே வந்து சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வேக வச்சுருக்க சுண்டலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான காராமணி சுண்டல் தயார். டே 5 மாதுளம்பழ சாதம். சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெள்ளை சுண்டல், சேமியா பாயாசம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். கடாயில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுக்கோங்க. நெய் வந்து நல்லா உருகி வரட்டும். மாதுளம்பழம் சாதத்துக்கு வந்து நெய் சேர்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சமாக வந்து கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு பச்சை மிளகாவை 4ஆக கீறி சேர்த்துருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். 4 முந்திரி சேர்த்துக்கோங்க. எல்லாம் வந்து நல்லா பொரியட்டும். ஒரு 10 திராட்சை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை மிளகாய் வந்து கொஞ்சமாக வந்து வதங்கி வந்த உடனே உரித்து வச்சுருக்க மாதுளம்பழத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு மாதுளம்பழம் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு சாதத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு தான் சாதம் போடுறேன். அதுக்கேற்ற அளவுக்கு தான் மாதுளம்பழமும் ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான். இப்போ வந்து எல்லாத்தையும் ஒன்றா கிண்டி விடுங்க. மாதுளம்பழம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருந்தால் தான் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சூப்பரான மாதுளை சாதம் தயார். வெள்ளை சுண்டல் 3 மணி நேரம் வந்து நல்லா வந்து சுண்டலை வந்து ஊற வச்சுக்கோங்க.
குக்கரில் வந்து 8லேருந்து 10 விசில் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வெந்து வரும். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு இதில் வந்து சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாவை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, நல்லா வந்து துருவிய மாங்காய் வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். கேரட்டை அதே அளவுக்கு நல்லா வந்து துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா வந்து கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கோங்க. நம்ம வேக வச்சுருக்க சுண்டலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சுண்டல் வேக வைக்கும் போதே உப்பு சேர்த்துட்டேன், அதனால் வந்து இப்போ வந்து டைரெக்டாக உப்பு சேர்க்கல. நீங்கள் அப்போ உப்பு சேர்க்கலைன்னா இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்து சுண்டலை வந்து வதக்கிக்கோங்க. அவ்வளோதான். நல்லா வந்து எல்லா சைடும் கிண்டி விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான வெள்ளை சுண்டல் தயார். சேமியா பாயாசம் கடையிலே வந்து இந்த மாதிரி ரோஸ்டட் சேமியா விற்கும். அதை வந்து இதுமாதிரி தண்ணியில் வந்து சேர்த்திங்கன்னா ஒரு 10 நிமிஷத்துக்கு வந்து வேகும். 1 டம்ளர் தண்ணியில் வந்து சும்மா வந்து ஒரு கை அளவுக்கு தான் வந்து நான் சேமியா சேர்த்துருக்கேன். நிறையலாம் வந்து பாயாசம் வைக்கல, கொஞ்சம் தான் வைக்கிறேன். சேமியாவை சேர்த்துட்டு நல்லா கொதிக்கட்டும் தண்ணி. ஒரு சிட்டிக்கை வந்து உப்பு சேர்த்துக்கலாம், டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுத்துக்கிறதுக்காக. சேமியா வந்து வெந்துடுச்சான்றதுக்கு நீங்கள் அப்பப்போ வந்து கையில் எடுத்து வந்து லைட்டாக வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் வேக வச்சுருக்க ஜவ்வரிசியும் வந்து இதில் சேர்த்து செய்கிறேன். நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா உருகுனதுக்கப்புறம் கொதித்து நல்லா காஞ்சிருக்க பாலை வந்து அரை டம்ளரை வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். 2 கொதி வரட்டும். அப்போ தான் வந்து எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி ஃப்ளேவர் ரொம்ப சூப்பராக என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும். நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே ருசியான சேமியா ஜவ்வரிசி பாயாசம் தயார். டே 6 மாங்காய் சாதம், பச்சை பட்டாணி, அதுக்கப்புறமா சிகப்பவல் பாயாசம் எப்படி சேர்த்துன்னு பார்க்கலாம். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துட்டு நல்லா பொரியட்டும். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம். 2 வந்து நல்லா பொரியட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நல்லா வந்து தட்டி வச்சுருக்கேன் இஞ்சி இதில் சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்துட்டு எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகாவை நல்லா வந்து ஸ்லைஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். கருவேப்பிலை ஒரு கொத்து. காரத்துக்கு ஏற்ற அளவுக்கு நீங்கள் பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க. ஏன்னா வந்து இதில் பச்சை மிளகா தவிர காரத்துக்கு வேறு எதுவுமே நம்ம சேர்க்கலை. 1 ஸ்பூன் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ வந்து நல்லா துருவி வச்சுருக்கேன் ஒட்டு மாங்காவை எடுத்திருக்கேன். மாங்காய் வந்து புளிப்பு கம்மியான மாங்காய் சேர்த்திங்கன்னா மாங்காய் சாதம் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஒட்டு மாங்காய் புளிப்பு இல்லாத மாங்காவை வந்து நல்லா வந்து துருவி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். மாங்காய் வந்து ஒரு லைட்டாக வதங்கிச்சுன்னா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு சாதத்தை நம்ம இதில் சேர்த்துக்கலாம்.
நல்லா உதிரி உதிரியாக இருந்துச்சுன்னா சாதம் சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சாதத்தை வடித்து ஆற வச்சு வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். உப்பை வந்து நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. சாதத்தில் வந்து வடிக்கும் போதே வந்து உப்பு சேர்த்து வடிக்கலைன்னா நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான மாங்காய் சாதம் தயார். பச்சை பட்டாணி சுண்டல். பச்சை பட்டாணி சுண்டலையும் 3 மணி நேரத்துக்கு முன்னாடியே வந்து ஊற வச்சு குக்கரில் வச்சு 6லேருந்து 8 விசில் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு விசில் வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வெந்து வரும். கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சேர்த்துட்டு கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாய், ஒரு கொத்து வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மல்லி இலை, இது எல்லாத்தையும் வந்து ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து துருவின கேரட்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக வந்து மாங்காவை துருவி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க பச்சை பட்டாணியை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம். அது கூட வந்து கொஞ்சமாக வந்து தேங்காய் போட்டிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு கிண்டினீங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டான பச்சை பட்டாணி சுண்டல் தயார். அதுக்கு அடுத்தது பாயசத்துக்கு கொஞ்சமாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. சிகப்பு அவல் 1 கப் வந்து இதில் சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் தண்ணிக்கு வந்து 1 கப் வந்து நான் அவல் சேர்த்துக்கிறேன். தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா கூட நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கெட்டியாக சாப்பிட்டா நல்லா இருக்குன்றதுக்காக தான் வந்து கொஞ்சம் கெட்டியாக செய்கிறேன். அவல் வந்து ஒரு 5 நிமிஷம் ஆகும் வேகிறதுக்கு. அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொறுமையாக வந்து கிண்டி விடுங்க, இல்லைனா வந்து பொங்கி வந்துடும். அதனால் கொஞ்சமாக வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க. இந்த அவல் பாயசம் வந்து சாப்பிடவே வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், எடுத்து வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அவல் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. இல்லைனா வந்து உப்பி இருக்கிறத வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாம் அவல் வந்து வெந்துருச்சா இல்லையான்ட்டு. இப்போ வந்து நல்லா வெந்திருக்கு. கொஞ்சமாக வந்து தேங்காய் பூ சேர்த்துக்கலாம். ஒரு கையளவுக்கு துருவிய தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அவளும் தேங்காயும் வந்து சேர்ந்து சாப்பிடும்போது ரொம்பவே வந்து டேஸ்ட்டை வந்து எடுத்து கொடுக்கும். நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சமாக வந்து உப்பு சேர்த்துக்கலாம், சும்மா ஒரு சிட்டிக்கை டேஸ்ட் எடுத்து கொடுக்கறதுக்காக. வெல்லம் தான் நம்ம சேர்க்க போகிறோம். ஒரு கட்டி அளவுக்கு வெல்லத்தை நசுக்கி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லம் வந்து நல்லா உருகி நல்லா இந்த கலர் வரும். இப்போ வந்து 1/2 டம்ளர் காய வச்ச பாலை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா தளன்னு கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையை சேர்த்து நல்லா கிண்டி விட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான சிகப்பு அவல் பாயசம் தயார். டே 7 புளிசாதம், சோயா, கேரமல் பாயசம். புளிசாதம் செய்யறதுக்கு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. புளிசாதத்துக்கு கொஞ்சம் எண்ணெய் அதிகமாக சேர்த்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் வந்து 2லேருந்து 3 கரண்டி அளவுக்கு வந்து நீங்கள் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுக்கோங்க. 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். எல்லாம் நல்லா பொரியட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. ஒரு காஞ்ச மிளகாய் வந்து நல்லா பொடி பொடியாக கிள்ளி வச்சுருக்கோம், அதை அதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு கையளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து பெருங்காயம் சேர்த்துக்கலாம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கிண்டி விடுங்க.
எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரணும். அடுப்பை வந்து ரொம்ப மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வைக்க வேணாம், அப்புறம் தீஞ்சிச்சுன்னா சாப்பிட டேஸ்ட் நல்லா இருக்காது. 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க, ஒன்று சேர்கிற மாதிரி. இப்போ வந்து நம்ம வந்து புளி காய்ச்சலுக்கு வந்து புளியை வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் அளவுக்கு புளியை வந்து நல்லா கரைச்சி இதில் சேர்த்துக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் அந்த புளி வந்து. ரொம்ப தனியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ வந்து நல்லா கொதிக்கட்டும். நல்லா இந்தமாரி சுண்டி வரணும் அந்த புளி வந்து. அப்போ தான் வந்து புளி சாதமே வந்து டேஸ்ட் ரொம்ப சூப்பராக எடுத்து கொடுக்கும். பாருங்கள், இந்த அளவுக்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு புளியும் வந்து நல்லா வந்து அந்த மசாலாவோட ஆட் ஆகி வரணும். அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கடலைப்பருப்பு எல்லாத்தையோடவுமே வந்து நல்லா சேர்ந்து வந்திருக்கு. இப்போ வந்து சாதத்தை சேர்த்துக்கலாம். சாதத்தை சேர்த்து கிண்டி விடுங்க. சாதம் வந்து கம்மியாக இருக்க மாதிரினா எக்ஸ்ட்ரா வேணாலும் சாதம் சேர்த்துக்கோங்க. இல்லை வந்து சாதம் வந்து கொஞ்சம் சாதத்துக்கு தான் செய்ய போகிறீங்கன்னா புளி பேஸ்ட்டை வந்து தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் வந்து சாதத்தை போட்டு கிண்டிங்கன்னா ரொம்பவே வந்து டேஸ்ட்டாக இருக்கும். ஊற வச்சு கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிடும்போது வந்து புளி சாதத்தோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே நல்லா எடுத்து கொடுக்கும். நல்லா வந்து கிண்டிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான புளி சாதம் தயார். அடுத்தது சுண்டலுக்கு வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம்பருப்பு நல்லா பொரியட்டோன்னு ஒரு சின்ன துண்டு அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/4 ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சமாக வந்து தேங்காய் சேர்த்து நல்லா வந்து கிண்டிக்கலாம். நம்ம வேக வச்சு வச்சுருக்க சோயாவை இதில் சேர்த்துக்கலாம். சோயாவும் 3 மணி நேரம் ஊற வச்சு 5 விசில் வந்து ஹை ஃப்ளேமில் வச்சு எடுத்திங்கன்னா நல்லாவே வெந்து வரும். 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா வந்து கிண்டி விடுங்க. அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான சுண்டல் தயார். கேரமல் பாயசத்துக்கு கடாயில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு வந்து நெய் சேர்த்துக்கோங்க. நெய் வந்து நல்லா உருகினதுக்கப்புறம் ஒரு 5 முந்திரி வந்து நல்லா வந்து வறுத்துக்கலாம். வறுத்து வந்து ஒரு தனி பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு 7லேருந்து 8 வந்து காஞ்ச திராட்சை வந்து நம்ம அதில் சேர்த்துக்கலாம். இதே வந்து முந்திரி வறுத்த நெய்யிலே வந்து நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து இதையும் வந்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. இதே பேன்லேயே வந்து நெய் வந்து எதுவுமே சேர்க்காம சேமியாவை சேர்த்துக்கலாம். நல்லா ரோஸ்டட் சேமியா தான் இருந்தாலும் அதையும் வந்து நெய்யில் வந்து வறுத்து எடுக்கும்போது டேஸ்ட்டை வந்து நல்லாவே எடுத்து கொடுக்கும். நல்லா வந்து ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து லைட்டாக வந்து கலர் மாறுற அளவுக்கு வறுத்துக்கோங்க. நல்லா இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து கலர் மாறும். இதை வந்து ஒரு பாத்திரத்தில் வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து நம்ம வறுத்து வச்சுருக்க சேமியாவை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நல்லா வேகட்டும். ஒரு சிட்டிக்கை வந்து உப்பு சேர்த்துக்கலாம். டேஸ்ட்டை வந்து நல்லா எடுத்து தரும். கிண்டி விட்டுட்டு லைட்டாக வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா தெரியும் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. 10 நிமிஷம் ஆகும் நல்லா இந்த மாதிரி சூப்பராக வெந்து வரத்துக்கு. பாருங்கள், ரொம்பவே நல்லா வெந்து வந்திருக்கு. இப்படி லைட்டாக வந்து நசுக்கி பார்த்தீங்கன்னா வந்து தெரியும் வெந்திருக்கா இல்லையான்ட்டு. இன்னும் 2 நிமிஷம் இருந்தால் இது ரொம்பவே நல்லா வெந்து வரும். ஸோ வந்து கொஞ்சம் நேரத்துக்கு வந்து கிண்டி விடலாம். இப்போ வந்து கடாயில் 2 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு லைட்டாக வந்து தண்ணி சேர்த்துக்கோங்க. கேரமலைஸ்க்காக நல்லா வந்து இந்தமாரி கலர் லைட்டாக வந்து மாறி வரும். ஒரு மாதிரி லைட் கோல்டன் கலரில். இந்த சமயத்தில் வந்து 1 டம்ளர் வந்து
பால் சேர்த்துக்கோங்க. பால் சேர்த்து நல்லா வந்து இப்படி மிக்ஸ் பண்ணி விட்டிங்கன்னா சர்க்கரை வந்து நல்லா இந்த பாலோட வந்து நல்லா வந்து கலரை வந்து எடுத்து கொடுக்கும். சர்க்கரையும் நல்லா வந்து இந்த பாலோட நல்லா வந்து அந்த ஃப்ளேவர் எடுத்து கொடுக்கும். இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க சேமியாவை அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து ஆல்ரெடி வந்து கேரமலைஸ் பண்ணதுனால சர்க்கரைலாம் எதுவும் சேர்க்க தேவையில்லை. ஸோ வந்து நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்து நல்லா கிண்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து நல்லா கொதிக்கட்டும். பாலும் வந்து சேமியாவும் நல்லா வந்து டேஸ்ட் வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரும். சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான கேரமல் பாயசம் தயார். டே 8 எள்ளு சாதம், வேர்க்கடலை சுண்டல், ஜவ்வரிசி பாயாசம். எள்ளு சாதம் செய்யறதுக்கு கடாய் நல்லா சூடானதும் 1/4 கப் அளவுக்கு கருப்பெல் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா வறுபடட்டும். எள்ளு வந்து நல்லா வந்து சூடான பேனில் போடும்போதே வந்து நல்லா பொரிய ஆரம்பிக்கும். சும்மா வந்து ஒரு லைட் சூடு ஏறினாலே போதும், பொரிய ஆரம்பிக்கும். கரெக்டாக வந்து அந்த பொரியும் போது வந்து தனியாக வந்து வேறு பிளேட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சு மிக்சியில் வந்து சும்மா வந்து ஒரு 2 ஓட்டு ஓட்டினீங்கன்னா நல்லாவே வந்து பொடியாகி வந்துடும். இப்போ வந்து நல்லாவே வந்து எள்ளு சூடாயிடுச்சு. இப்போ வந்து இதை வேறு தனியாக பேனில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போது இதே பேன்லேயே வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு வந்து நல்லா வந்து பொரிஞ்சு வரட்டும். 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை சேர்த்துக்கோங்க, வறுத்த வேர்க்கடலை சேர்த்து நல்லா வந்து பொரியட்டும். ஒரு காஞ்ச மிளகா வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்து எல்லாத்தையும் வந்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாமே வந்து நல்லா புரிஞ்சு ஒரு லைட் கோல்டன் கலர் வரும். இப்போ வந்து நம்ம ஆற வச்சு வச்சுருக்க எள்ளை வந்து மிக்சியில் லைட்டாக ஒரு ஓட்டு ஓட்டி இதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம வேக வச்சு ஆற வச்சுருக்க சாதத்தை இதில் சேர்த்துக்கலாம். சாதத்தில் வந்து உப்பு போடலைன்னா இதிலே வந்து உப்பு சேர்த்து சாதத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போது 2 கிண்டி கிண்டிட்டு நல்லா ஆற வச்சுருக்க சாதத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விடுங்க. அடுப்பை வந்து இப்போ வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். பேனோட ஹீட்லேயே வந்து நல்லா வந்து எள்ளு வந்து நல்லா ஒன்று சேர்ந்து வரும். அவ்வளோதான், ரொம்பவே வந்து சூப்பரான எள்ளு சாதம் தயார். சுண்டலுக்கு 2 கரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனே கொஞ்சமாக வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு, ஒரு கொத்து கருவேப்பிலை. எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் பச்சை மிளகாவை வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கலாம். துருவிய தேங்காய் வந்து ஒரு கையளவுக்கு வந்து இதில் சேர்த்துக்கோங்க. அதே அளவுக்கு வந்து கேரட்டையும் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக வந்து மாங்காய் சேர்த்துக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. எல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம். வேர்க்கடலை வந்து 3 மணி நேரம் வந்து நல்லா ஊற வச்சு வச்சுருந்தேன். அதை வந்து குக்கரில் போட்டு ஒரு 6லேருந்து 8 விசில் வரைக்கும் ஹை ஃப்ளேமில் வச்சு வச்சிங்கன்னா ரொம்பவே சூப்பராக வந்து வெந்து வரும். வெந்து வந்த வேர்க்கடலையை வந்து இதில் சேர்த்து நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரொம்பவே சூப்பரான வேர்க்கடலை சுண்டல் தயார். அடுத்தது பாயசத்துக்கு
1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இதில் வந்து நம்ம வேக வச்சு வச்சுருக்க குதிரைவாலியை சேர்த்துக்கலாம். ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு 3 கரண்டி அளவுக்கு வந்து நான் வேக வச்சுருந்தேன். அதை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு 2 கொதி வரட்டும். ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். அரிசி பாயசம் எப்படி இருக்குமோ அதே அளவுக்கு இதுவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுக்கு வெல்லத்தை தான் சேர்க்குறேன். ஒரு கட்டி வெல்லத்தை நல்லா பொடியை நசுக்கி இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நல்லா இந்த மாதிரி கலர் மாறும். இப்போ வந்து நம்ம காய்ச்சி ஆற வச்சு வச்சுருக்க பால் அதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ எல்லாம் வந்து நல்லா கொதி வரட்டும். இந்த மாதிரி கொதிக்கும் போது நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பரான குதிரைவாலி பாயசம் தயார். டே 9 கேரட் ரைஸ். சிகப்பு காராமணி, பாசிப்பருப்பு பாயாசம், கேரட் சாதம் செய்யறதுக்கு பேனில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாம் வந்து நல்லா பொரிஞ்சு வரட்டும். பச்சை மிளகா, ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம் காரத்துக்காக. பச்சை மிளகா நல்லா வதங்கட்டும். ஒரு 2 பெரிய கேரட்டை நல்லா வந்து துருவி வச்சுருக்கேன். அதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கேரட் வந்து நல்லா வதங்கட்டும். அடுப்பை வந்து சிம்மில் வச்சு பொறுமையாக வந்து வதக்குங்க. அப்போ தான் வந்து ரொம்ப வந்து கலர் மாறாமல், கேரட்டோட கலர் மாறாமல் ரொம்ப வந்து சூப்பராக வதங்கி வரும். நல்லா கிண்டிட்டு ஒரு சின்ன சிட்டிக்கு அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா வந்து பொறுமையாக கிண்டி விடுங்க. கேரட் வந்து வெந்ததுக்கப்புறம் வந்து நம்ம வடித்து வச்சுருக்க சாத்தை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இந்தமாரி கேரட் வந்து சுருண்டு வரும். அப்போ தான் வந்து நல்லா வெந்துருச்சுன்னு தெரியும். இப்போ வந்து நம்ம சாத்தை ஆட் பண்ணிக்கலாம். வேக வச்சு ஆற வச்சு வச்சுருக்க சாத்தை வந்து இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விடுங்க. சாதத்துலேயே வந்து உப்பு போட்டதுனால வந்து நான் இதில் வந்து உப்பு ஆட் பண்ணல. சாதத்தில் நீங்கள் உப்பு போடலன்னா இப்போ கூட உப்பு போட்டு நீங்கள் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு கம்மியாக இருந்தால் மறுபடியும் போட்டுக்கலாம். அவ்வளோதான். ரொம்பவே சூப்பரான கேரட் சாதம் தயார். சிகப்பு காராமணிக்கு குக்கரில் வந்து 3 மணி நேரம் வந்து ஊற வச்ச சுண்டலை சேர்த்து 6லேருந்து 8 விசில் வச்சுக்கோங்க ஹை ஃப்ளேமில். ரொம்பவே சூப்பராக வெந்து வரும் இந்த மாதிரியே. இப்போது பேனில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடாகட்டும். சூடானதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு உளுத்தம் பருப்பு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரு காஞ்ச மிளகாவை 4 கிள்ளி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். ஒரு சிட்டிகை பெருங்காயம், 1/4 ஸ்பூன் அளவுக்கு, 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வந்து பொரியட்டும். ஒரு கையளவுக்கு வந்து துருவின தேங்காவை சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா வந்து கிண்டி விடுங்க. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க சுண்டலை இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்து வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. தேங்காய் போடும்போது வந்து இந்த சுண்டலோட டேஸ்ட்டே வந்து ரொம்பவே நல்லா என்ஹான்ஸ் பண்ணி தரும். பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்கும். சாப்பிடவும் வந்து டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்பவே சூப்பரான சிகப்பு காராமணி சுண்டல் தயார். பாயசத்துக்கு
1 கப் பாசிப்பருப்பை 3 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து குக்கரில் நல்லா வந்து விசில் வச்சுருந்தேன். ஒரு 5 விசிலேருந்து 6 விசில் வரைக்கும். நல்லா வந்து சாஃப்டாக வெந்து வரும். சாஃப்டாக வெந்து வந்தால் தான் பாசிப்பருப்பு பாயாசத்துக்கு சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு சிட்டிகை வந்து உப்பு சேர்த்துக்கலாம். துருவின தேங்காய் ஒரு கையளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விடுங்க. பாசிப்பருப்பும் தேங்காயும் வந்து நல்லாவே வந்து மிக்ஸ் ஆகி வந்து வரும். இப்போ வந்து ஒரு பெரிய கட்டி அளவுக்கு வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அதை வந்து நல்லா தட்டி வச்சுருக்கேன். அது இதில் சேர்த்துக்கலாம். பாசிப்பருப்பு பாயாசத்தை வெல்லம் போட்டும் செய்யலாம், சர்க்கரை போட்டு செய்யலாம். வெல்லம் போட்டு செஞ்சிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ வந்து இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெல்லத்தோட வந்து கலர் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்கும். நல்லா கரைஞ்சிருச்சுன்ட்டு இந்த சமயத்தில் வந்து 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் போட்டுக்கலாம். ஏலக்காய் தூள் சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு வந்து இப்படி கிண்டி விடுங்க. பால் வந்து இதில் சேர்த்தும் செய்யலாம், சேர்க்காமலும் செஞ்சாலும் டேஸ்ட் நல்லா தான் இருக்கும். பால் வேணுன்றவங்க நல்லா காய வச்ச பால் வந்து ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு இதில் வந்து சேர்த்துக்கோங்க. பால் சேர்க்காமலேயும் இந்த பாயசம் வந்து ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி வந்து லைட்டாக வந்து கொதி வரட்டும். இப்போ வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்பவே சூப்பரான பாசிப்பருப்பு பாயசம் தயார்.